இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை கண்ணாடியின் பிரதிபலிப்பு என்கிற தலைப்பின் கீழாக உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. அலாஸ்காவிற்கு விடுமுறைக்கு சென்றபோது நகரும் காரின் ஜன்னல்களின் வழியே அநேக இயற்கை காட்சிகளை கண்டேன். காரினுள் போதுமான அனலோடும் உழந்தும் இருந்த போது வெளியுற காட்சியின் அழகை நான் காண உதவியாயிருந்த கண்ணாடியின் நிமித்தம் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அந்த ஜன்னல்களை ஒரு சவாலையும் கொடுத்தன. மழை பெய்தபோது வெளியில் ஒட்டியிருந்த மழை துளிகள் என் பார்வையை மறைத்தன. வெப்பநிலை மாற்றமடைந்தபோது நீர் உறைந்து உட்புறம் பனி படர செய்தது. இந்த சவால்கள் நாம் எவ்வாறு வாழ்க்கையை பார்க்க வேண்டுமென தேவன் விரும்புகிறாரோ அவ்வாறு நாம் பார்க்க இயல்வது சாத்தியமல்ல என்பதை புரிந்து கொள்ள செய்தது. நாம் மகிழ்ச்சியாய் வாழ்க்கையின் அழகை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும்பொழுது பாவம் அதை தடை செய்கிறது. சில நேரங்களில் பாவம் நமக்குள்ளேயே இருக்கிறது. நமது சுயநலம் ஒரு பனி படலத்தை உருவாக்கி நமது உண்மை நிலையை விட நாம் அதிக முக்கியமானவர்கள் என நினைக்க செய்து மற்றவர்களுடைய விருப்பங்களை மறக்கச் செய்கிறது. சில நேரங்களில் பாவம் நமக்கு வெளியே இருக்கிறது. பிறர் நமக்கு இழைக்கும் அநீதி நம்மை தாரையாக கண்ணீர் வடிக்க செய்கிறது. தேவனுடைய நற்குணங்களை நாம் காண முடியாதபடி தடை செய்கிறது. தேவன் வடிவமைத்த வாழ்க்கையின் அற்புதத்தையும் மகிமையையும் காண முடியாதபடி பாவம் நம்மை தடை செய்கிறது. இப்போது நாம் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:12. என்றாலும் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க சங்கீதம் 34:8 போதுமான அளவு பார்க்கிறோம். தேவன் வெளிப்படுத்தி காட்டியுள்ள அநேக அற்புதமான காரியங்கள் நம் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் இந்த உலகில் பாவத்தின் விளைவுகளை குறைப்பதற்கும் பயன்படும். ரோமர் 15:14 சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவரே, எங்கள் தரிசனத்தை பெருக பண்ணும். சுயத்தை மையமாக கொண்டு சிந்திப்பதால் வரும் பனி படலத்தை நீக்கி போடும். நியாயத்தின்படி நடக்கவும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும் வாழ்க்கையின் புயலால் ஏற்படும் கண்ணீரை துடைக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கலாமே. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின தயவிற்கா ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலையிலேயே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.